ஹாய் நண்பர்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீஷோவில் பாத்ரூம் ஸ்டாண்டு தாங்க ஆர்ட்ரு பண்ணியிருக்கேன். அதோடய ரிவ்யூ தான் இப்போ நான் உங்களுக்கு போடுறேன். நான் வந்து இது விளம்பரத்துக்காக போடலைங்க. உங்கள் வீட்டில் நீங்களும் யூஸ் பண்ணிப்பீங்க வாங்கி அப்படின்றதுக்காக தான் போடுறேன். அதாவது நம்ம பாத்ரூமில் டைல்ஸ் இருக்கிறதுனால ஆணி அடிக்க முடியல இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி வாங்கி நம்ம ஃபிக்ஸடாக ஒட்டி நம்ம வந்து ஸ்டாண்டை மாட்டிட்டோம்னா நம்ம ஈஸியாக வந்து பொருளெல்லாம் வச்சுக்கலாம். அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி வாங்கியிருக்கேங்க. உங்கள் வீட்லேயும் வந்து நீங்கள் ஆணி அடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வாங்கி ட்ரை பண்ணிப்பீங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டாண்ட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து எனக்கு 4 பீசஸ் வந்திருக்குங்க. 4மே வந்து எனக்கு வந்து பிளாஸ்டிக் தான் வந்திருக்கு. நான் வந்து இரும்பு வந்து சூஸ் பண்ணலை. ஏன்னா நான் ஒரு வாட்டி வாங்கியிருக்கேன். அது வந்து தண்ணி பட்டு என்ன ஆயிடுச்சுன்னா துரு பிடிச்சிச்சுங்க. அதனால் அது வேஸ்ட்டு. சரி சொல்லிவிட்டு நம்ம இந்த வாட்டி இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக 4 பீசஸாக எனக்கு வந்து பிளாஸ்டிக்கில் இந்த ஸ்டாண்ட் வந்திருக்கு. நல்லா நீட்டாக லென்த்தாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை ஒட்டணும். அதுக்கு 2 ஊக்கு கொடுத்துருக்காங்கங்க. அதாவது வந்து டைல்ஸில் நம்ம ஒட்டுறா மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. அதுக்கப்புறம் வந்து 2 டால் பொம்மை மாதிரி இருக்குது. அந்த பொம்மையை தான் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டால் பொம்மை கையில் வந்து நமக்கு வந்து ஹூக்ஸில் மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. அதாவது வந்து டைல்ஸ் நம்ம அந்த ஒட்டிட்டு அதில் வந்து மாட்டுற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்கங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ இந்த பொம்மையோட கால் இருக்குது இல்லைங்களா, அந்த காலில் வந்து தான் நமக்கு வந்து இந்த நீட்டாக இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ட்ரேயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஊக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து கேமரா நானே வச்சுட்டு நானே வீடியோ எடுக்கிறதுனால என்னால் வந்து சரியாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஆனால் ரொம்ப ஈஸி. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடாக அப்படி இழுத்தோம்னா நமக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்காக வந்து நின்றுடுங்க. லாக் மாதிரி நல்லா நின்றுடும். சூப்பராக வந்து நின்றுடுங்க. இந்த ஹோலில் தான் நம்ம அந்த காலில் இருக்கிற அந்த வந்து ப்ரெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சைடாக ஒரு இழுத்திங்கன்னா நல்லா லாக் ஆகிடும். இப்போ 2 பக்கமும் அதே மாதிரி தான் வந்து நம்ம லாக் பண்ணணுங்க. பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஊக்ஸை டைல்ஸில் ஒட்டிட்டு நம்ம மாட்டிக்கலாம். நம்ம ஆணி அடிக்கிறோன்ற அவசியமே இல்லை. நல்லா நிறைய பொருளை இதில் வச்சுக்கலாங்க. நல்லா சூப்பராகவே இருக்குது. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பாத்ரூமில் எந்த மாதிரி நான் வச்சுருக்கேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சூப்பராகவே இருக்குது. நம்ம பாத்ரூம்லேயே வந்து ரொம்ப அழகாக தெரியுது. ஏன்னா இது மாடலாக இருக்குது இல்லைங்களா, டால் பொம்மை மாதிரி இருக்குது 2. அதனால் அது வந்து சூப்பராக இருக்குது. நம்ம மாட்டுறப்ப பாத்ரூமில் ரொம்ப பாத்ரூமே அழகாக இருக்குது. இந்த மாதிரி தான் அதோடய கையில் வந்து நம்ம டைல்ஸில் ஒட்டிட்டு மாட்டிக்கணுங்க. டைல்ஸில் ஒட்டினா நல்லா கையில் நம்ம மாட்டினப்போ அந்த பொம்மை கையில் மாட்டுறப்போ நல்லா ஃபிக்ஸட் ஆகிடும். இப்போ நான் பாருங்கள், நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் ஒரு ஸ்டாண்டு. இதில் வந்து கிட்டத்தட்ட 3 லிட்டர் 4 லிட்டர் வந்து நான் வந்து இந்த சோப் ஆயிலு அப்புறம் வந்து ஆலா அதுக்கப்புறம் இந்த ஹார்பிக்லாம் நான் வச்சுருக்கேன். நல்லாவே வெயிட் தாங்குதுங்க. சூப்பராக தாங்குது. இவ்வளோ நாளாக நான் கீழே தான் வச்சுருந்தேங்க. இப்போ சூப்பராக தாங்குது பாருங்கள். மேலே பாத்ரூம்லேயும் வச்சுருக்கேன். இதில் வந்து லைட்டாக தான் வச்சுருக்கேன். காரணம் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்து எவ்வளோ வெயிட் வேணாலும் வைக்கலாம். அது காரணம் நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த டைல்ஸில் நமக்கு வந்து கோடு மாதிரி வருது இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த ஸ்டிக்கர் ஒட்டவே ஒட்டாதீங்க. இந்த கோடு இது மாதிரி வர இடத்துல ஒட்டினீங்கன்னா என்ன ஆகுனா ஏர் போகுது. அந்த ஏர் போனால் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து காற்று போகிறதுனால சரியாக வந்து ஒட்டாது. இப்போ பாருங்கள், எனக்கு இந்த பக்கம் மட்டும் சரியாக அது ஒட்டலை. ஏர் போய் கழண்டி வர மாதிரி தான் இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி ஏர் இல்லாமல் இடத்துல ப்ளைனாக இருக்கிறதுல ஒட்டிங்கன்னா சூப்பராக ஒட்டிக்கும். நிறைய பொருள் வைக்கலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.